ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு V3IS அகாடமி. இன்னைக்கு கிராமர் சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்ப் இன்வர்ஷன் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அட்வர்ப் அப்படின்னும் போது வேர்பை குவாலிஃபை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த இன்வர்ஷன் ரூல் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் இங்கிலீஷில், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வேர்ப் இருக்கும், அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இது பேசிக். இங்கே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, அட்வர்பில் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அது பக்கத்தில் வரக்கூடியது வேர்பு, அதுக்கு அடுத்து வரக்கூடியது தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இன்வர்ஷன். திருப்பி வருது இல்லையா தலைக்கீழே? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், ஆனால் இங்கே வேர்ப் ஃபஸ்ட் வந்திருக்கு. எப்போ இந்த ரூல் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இஃப் த சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அன் அட்வர்ப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வாங்க. வி அப்படிங்கிறது சப்ஜெக்டா, ஹேவ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்பா, இந்த நெவர் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அட்வர்ப்னு சொல்லுவோம். இப்போ சி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பார்த்துக்குவோம். எப்போ பார்த்துக்குவீங்க? அடிக்கடி பார்த்துக்குவோம், இல்லை எப்போவுமே பார்த்துக்க மாட்டோம். ஸோ அப்போது இந்த சி அப்படிங்கிறது எதை குவாலிஃபை பண்ணி வருது அப்படின்னும் போது இந்த நெவர் குவாலிஃபை பண்ணுதா? நாங்கள் எப்போவுமே பார்த்துக்க மாட்டோம். ஓகே, அப்போ இந்த நெவர் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? இங்கே அட்வர்பாக இருக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸ் அட்வர்பில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது பக்கத்தில் வேர்ப் வரணும், அப்புறம் தான் வந்து என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்வர்ஷன் ரூல். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெவர், செல்டம், ரேர்லி, பேர்லி, ஹார்ட்லி, நோ சூனர், நாட் ஒன்லி, அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒன்லி, ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸில் தான் வந்து ஜென்ரலாக இந்த இன்வர்ஷன் ரூலுக்கு சென்டென்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஹார்ட்லி அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஸோ அட்வர்பில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கும், அடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்வர்ஷன் ரூல். ஸோ இந்த வேர்ட்ஸை மறக்காதீங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆரம்பிச்சிச்சுன்னா அட்வர்ப், அது பக்கத்தில் இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் வரும், அப்புறம் தான் வந்து சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.